வணக்கம் நண்பர்களே, எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? தொடர்ந்து நான் இந்த வீடியோஸ்லாம் கொடுக்கறது மூலமா உங்களை போலவே நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். தமிழ்நாடு அரசு துறைவாரியான கலைச்சொற்கள் பகுதி 34 பார்ட் 34 அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க, துறைவாரியான கலைச்சொற்கள்லாம் தொகுத்து ஒரு பெரிய புத்தகமா போட்டு கொடுத்துருக்காங்க. அத பகுதி பகுதியா பிரிச்சு பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களை மாதிரியே படிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து அவங்களும் படிச்ச ஒரு அரசு அதிகாரியாக உதவி செய்யுங்க. உங்களோட கருத்துகள், டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இப்ப நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸ்க்கும் லைக் கொடுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அத நம்பிக்கையோட இந்த வீடியோட முதல் வார்த்தைக்கு போவோமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அட்சோப்ஷன், அட்சோப்ஷன் அப்படின்னு முதல் வார்த்தை இருக்குங்க. அதுக்கு உறிஞ்சுதல் அப்படிங்கிறது அர்த்தம். அட்சோப்ஷன், ADSORPTION, அட்சோப்ஷன்னா உறிஞ்சுதல். அட்சோப்ஷன் உறிஞ்சுதல். கவனமா கேட்டுங்க. அட்வான்டேஜ், புத்திட பேரச்சம். அட்வான்டேஜ்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, அதுக்கு புத்திட பேரச்சம் அப்படிங்கறத அர்த்தமா கொடுக்குறாங்க. இந்த அட்வான்டேஜ் அதுக்கு என்னங்க ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ADUANTAS, ADUANTAS, அட்வான்டேஜ் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். புத்திட பேரச்சம் அப்படிங்கிறது தமிழ்ல. இத கேளுங்களேன். அடுலேஷன், அடுலேஷன் இந்த வார்த்தைக்கு போற்றுதல், முகமன், மகிமை கொள்ளல். இத்தனை வார்த்தை கொடுத்திருக்காங்க. போற்றுதல், முகமன், மகிமை கொள்ளுதல். போற்றுதல், முகமன், மகிமை கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னா அடுலேஷன். அடுலேஷனோட ஸ்பெல்லிங் என்ன? ADULATION, ADULATION, அடுலேஷன். போற்றுதல், முகமன். அதுக்கப்புறம் மகிமை கொள்ளுதல். இத்தனை வார்த்தைங்க. மகிமை கொள்ளுதல் இருக்கு, முகமன் இருக்கு, போற்றுதல் இருக்கு அடுலேஷனுக்கு. அடுத்த வார்த்தை போவோம். அடுலசன ஃபைல். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. அடுலசன ஃபைல், இளமை விரும்பியா, அதுக்கு பேர் அடுலசனோ ஃபைல் அப்படின்னா இளமை விரும்பி அர்த்தம். அடலசனோஃபைலுக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனப்படுத்தீங்க. நான் ஒருவேளை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா ஸ்பெல்லிங்கை வச்சு நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. ADULESCENOPHILE, ADULESCENOPHILE. ஓகேங்களா? அடுலசனோஃபைல் அப்படின்னா இளமை விரும்பி, இளமை விரும்பி. இது ஈஸி தாங்க. அடல்ட், ADULT, அடல்ட். அகவை முதிர்ந்தோர், முதியோர். அகவை முதிர்ந்தோர், முதியோர். அப்படியா? அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அடல்ட்னா முதியோரா? ADULTனா அப்ப நம்மலாம் முதியோர் கணக்குல சேர்த்துட்டாங்களோ? அடல்ட் எஜுகேஷன், அடல்ட் எஜுகேஷன், முதியோர் கல்வி, அகவை வந்தோர் கல்வி. அடல்ட் எஜுகேஷன், முதியோர் கல்வி, அகவை வந்தோர் கல்வி. அப்ப காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் அகவை வந்தோர் கல்வி, முதியோர் கல்வியா இருக்குமோ? அடல்ட் எஜுகேஷன், ADULT, அடல்ட் எஜுகேஷன், EDUCATION, அடல்ட் எஜுகேஷன், முதியோர் கல்வி, அகவை வந்தோர் கல்வி. அடுத்தது பாருங்களேன். இது எலெக்ஷன் சம்பந்தமானதுங்க. அடல்ட் பிரான்சைஸ், அடல்ட் பிரான்சைஸ். உரிய வயது வந்தோர் வாக்குரிமை, உரிய வயது வந்தோர் வாக்குரிமை. இந்தியால எத்தனை வயசானா வாக்கு போடலாம், ஓட்டு பண்ணலாம். நம்ம வர ஏப்ரல் மேல ஓட்டு போட போறோம். எத்தனை வயசா இருக்கணும் கமெண்ட்ல சொல்லிருங்க. அடல்ட் பிரான்சைஸ், ADULT, அடல்ட் பிரான்சைஸ், FRANCHISE, அடல்ட், ADULT, அடல்ட் பிரான்சைஸ். உரிய அகவை வந்தோர் வாக்குரிமை, உரிய அகவை வந்தோர் வாக்குரிமை, அடல்ட் பிரான்சைஸ்.
அடல்ட் லிட்ரசி, அடல்ட் லிட்ரசி. அகவை வந்தோர் எழுத்தறிவு, அகவை வந்தோர் எழுத்தறிவு, அடல்ட் லிட்ரசி. ஏடியூஎல்டி அடல்ட், லிட்ரசி LITERACY அடல்ட் லிட்ரசி, அகவை வந்தோர் எழுத்தறிவு. இத கேளுங்க. அடல்ட் பாப்புலேஷன், அகவை வந்தோர் மக்கள் தொகை, அகவை வந்தோர் மக்கள் தொகை, அடல்ட் பாப்புலேஷன். ஏடியூஎல்டி அடல்ட், பாப்புலேஷன் POPULATION, பாப்புலேஷன் POPULATION, அடல்ட் பாப்புலேஷன். அகவை வந்தோர் மக்கள் தொகை. இத கேளுங்களேன். நம்ம மார்க்கெட்ல நிறைய இருக்கிறது தாங்க. அடல்டரேட்டட், அடல்டரேட்டட் கலப்படம் செய்யப்பட்ட, அடல்டரேட்டட் கலப்படம் செய்யப்பட்ட, அடல்டரேட்டட். ADULTERATED, ADULTERATED அடல்டரேட்டட் கலப்படம் செய்யப்பட்ட. அடல்டரேஷன், அடல்டரேஷன் அப்படின்னா கலப்படம், அடல்டரேஷன்னா கலப்படம். அடல்டரேஷன் ADULTERATION அடல்டரேஷன் கலப்படம். அடல்டரி ஒழுக்கக்கேடு, கூடா ஒழுக்கம், ஒழுக்கக்கேடு கூடா ஒழுக்கம்னா அடல்டரி. ADULTERY அடல்டரி, ADULTERY அடல்டரி. ஒழுக்கக்கேடு கூடா ஒழுக்கம். அடல்ட்ஹுட் முதிர்ச்சி பருவம், அடல்ட்ஹுட் முதிர்ச்சி பருவம். ADULT அடல்ட்ஹுட் HOOD அடல்ட்ஹுட் முதிர்ச்சி பருவம். அடுத்த வார்த்தை கவனிங்க. அடம்பரேட், அடம்பரேட் அப்படின்னா கோடிட்டு காட்டு, மேலோட்டமாக விவரி, கமுக்கமாக அருவி. கோடிட்டு காட்டு, மேலோட்டமாக விவரி, கமுக்கமாக அருவி. அடம்பரேட் அப்படின்னா ADUMBRATE அடம்பரேட், ADUMBRATE அடம்பரேட். கோடிட்டு காட்டு, மேலோட்டமாக விவரி, கமுக்கமாக அருவி. இத்தனை வார்த்தைகள். அட்வான்ஸ் முன்பணம் அல்லது முன்னேறு, அட்வான்ஸ் முன்பணம் அல்லது முன்னேறு. ADVANCE, ADVANCE அட்வான்ஸ் முன்னேறு, முன்பணம். எத்தனை வார்த்தை கொடுத்திருக்காங்கல்ல. அடுத்த வார்த்தையை கவனிப்போமா. அட்வான்ஸ் கலெக்ஷன் முன்தண்டல், முன்தண்டல் அப்படின்னு ஒரு வார்த்தைங்க. அட்வான்ஸ் கலெக்ஷனா ADVANCE அட்வான்ஸ் கலெக்ஷன் COLLECTION அட்வான்ஸ் கலெக்ஷன் முன்தண்டல் ADVANCE கலெக்ஷன் COLLECTION அட்வான்ஸ் கலெக்ஷன். அட்வான்ஸ் காப்பி முன்படி, அட்வான்ஸ் காப்பி ADVANCE அட்வான்ஸ் காப்பி COPY அட்வான்ஸ் காப்பினா முன்படி, முன்படி. அட்வான்ஸ் ரெஜிஸ்டர் முன்பண பதிவேடு, முன்பண பதிவேடு ADVANCE ரெஜிஸ்டர் REGISTER ரெஜிஸ்டர் அட்வான்ஸ் ரெஜிஸ்டர். முன்பண பதிவேடு, முன்பண பதிவேடு. இத கவனிங்க. அட்வான்ஸ்டு ADVANCED அட்வான்ஸ்டு ADVANCED. முற்போக்கான மேம்பட்ட. கவனமா இருங்க. ஒரு DS சேர்த்துட்டாங்கன்னா முற்போக்கான மேம்பட்டன்னு ஆயிடும். வெறும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா என்னங்கிறது நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஓகேங்களா. அட்வான்ஸ்டு ADVANCED முற்போக்கான மேம்பட்ட. ரெண்டு வார்த்தைகள்.
அட்வான்ஸ் தெரப்பி மேம்பட்ட மருத்துவம். அட்வான்ஸ் தெரப்பினா மேம்பட்ட மருத்துவம். அட்வான்ஸ் ADVANCE தெரப்பி THERAPY தெரப்பி. அட்வான்ஸ் தெரப்பி ADVANCE THERAPY அட்வான்ஸ் தெரப்பி மேம்பட்ட மருத்துவம். அட்வான்ஸ்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் உயர்வு முன்னேற்றம். உயர்வு முன்னேற்றம். குரூப் 4ல இருந்து ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்குது நீங்க சீனியர் அசிஸ்டண்டா உயர்வு பெறுவீங்க இல்லைங்களா, அதுதான் அட்வான்ஸ்மெண்ட். ADVANCEMENT அட்வான்ஸ்மெண்ட் உயர்வு முன்னேற்றம். உயர்வு முன்னேற்றம். அட்வான்ஸ்மெண்ட் ADVANCEMENT. அட்வெக்ஷன் வெப்ப சுழற்சி அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தமாங்க. அட்வெக்ஷன் ADVECTION ADVECTION அட்வெக்ஷன் வெப்ப சுழற்சி. வெப்ப சுழற்சி. இத கவனிங்க. அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ஆக்கப்பாடு மேன்மை நன்மை. ஆக்கப்பாடு மேன்மை நன்மை. அட்வான்டேஜ். அட்வான்டேஜோட ஸ்பெல்லிங் என்ன? ADVANTAGE அட்வான்டேஜ். ADVANTAGE அட்வான்டேஜ். ஆக்கப்பாடு மேன்மை நன்மை. இந்த எத்தனை வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அட்வன்ட் அப்படின்னா வருகை. அட்வன்ட்னா வருகை. ADVENT அட்வன்ட் வருகை. அட்வன்ட்னா வருகை. அடுத்து அட்வென்ச்சர் வீர செயல். அட்வென்ச்சர் வீர செயல். அட்வென்ச்சர் ADVENTURE அட்வென்ச்சர். ADVENTURE அட்வென்ச்சர்னா வீர செயல். வீர செயலோட இன்னைய வீடியோட முடிவுக்கு வர்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை கெத்தா பார்த்து சூப்பரா கவனிச்சு படிச்சுட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் வாழ்த்துகள். நல்லபடியா நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆகணும். நீங்க மட்டும் ஆனா போதுமா? உங்களை மாதிரி இருக்க நண்பர்கள் உங்களோட அக்கம் பக்கத்துல இருப்பாங்க, சோசியல் கனெக்ட்ல இருப்பாங்க, லைப்ரரி போற இடத்துல இருப்பாங்க, அட உங்க சொந்தக்காரங்களா கூட இருப்பாங்கங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் படிச்சு ஒரு அரசு பணியாளரா ஆக உதவி விடுங்க. உங்களுடைய கருத்துகள் டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதை படிச்சுட்டு உங்களுக்கான ரிப்ளைங்கிறத நான் கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் சூப்பரா ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க. ஓகேங்களா? நீங்க செய்ய வேண்டியதுதான் ஒன்னே ஒண்ணுதாங்க, தொடர்ந்து படிக்கணும். ஓகேங்களா? என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து படிக்கணும். இணையத்துல கற்போம், இணைந்தே கற்போம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். உங்கள் பிரசாத் அருண். நன்றி, வணக்கங்க.